ஓம் மகா கணபதியே நமக. ஓம் குருவே சரணம். முயற்சி, திறமை, தன்னம்பிக்கை, வளர்ச்சி, வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான கடகராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இனி உங்கள் வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் கடனாளியே தான் இருக்கீங்க, உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வழியே இன்னும் உங்களுக்கு தெரியல, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனி வரும் காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்க போது. உங்கள் நல்ல நேரம் வந்துட்டுது. நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ எல்லாமே தவறாமல் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது. உங்களுடைய கடன் அனைத்தும் அடைய போகுது. உங்கள்கிட்ட பணம் அதிகமாக வரப்போகிறது. நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் 4 பேர் உங்களை ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாங்களோ, உங்களை யார் யாரெல்லாம் இவெல்லாம் எதுக்குமே லாயக்கில்லாதவன் அப்படின்னு பேசிக்கினவங்க நினச்சவங்க முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. உங்கள் தகுதி உயரப்போகுது. உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது. நீங்கள் சிரிக்க போகிறீங்க. உங்களுடைய முகத்தில் வர சிரிப்பு நிரந்தரமான சிரிப்பாக இருக்க போகுது. நல்லா சந்தோஷத்தால் கொப்பளிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பயிற்சி தான் இந்த வருஷம் அத்தனை கடகராசி நேயர்களுக்கும் வந்திருக்க ஒரு குரு பயிற்சி. அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இன்னைய தலைப்பில் நம்ம பார்க்க வருகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, சரிங்களா? அதாவது வெற்றியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் சொந்தங்கள், சரிங்களா? அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னால் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். ஏன்னா அந்த அனுபவத்தை சொல்கிறேன். அப்போ தான் உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் எப்படியாப்பட்டவங்கன்றதை ஓரளவுக்கு கணிச்சிக்க முடியும், சரிங்களா? சொந்த பந்தங்கள் ரொம்பவும் அதாவது வளர விரும்ப மாட்டாங்க, சரிங்களா? அவங்க அடுத்தவங்க யாரும் வளர்ந்துடக்கூடாது. ஒன்று அவங்க ரொம்ப தாழ்வான நிலைமைக்கு போனால் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் அவங்க வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சொந்த பந்தங்கள். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னால் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அவருக்கு 2 பொண்ணுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு பெங்களூரில் இருக்காங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதேமாதிரி அவரோட குடும்பமும் நல்ல குடும்பம் தான், நல்ல பணக்கார குடும்பம், நல்ல தகுதியானவங்க, கௌரவமானவங்க. அதேமாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் நல்லா தகுதியானவங்க, கௌரவமானவங்க. அந்த மாப்பிள்ளை பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு, சரிங்களா? அவங்க பெங்களூரில் சந்தோஷமாக இருக்காங்க. 2வது பொண்ணுக்கும் அவர் வரன் பார்த்து முடிச்சிட்டாரு. முடித்து நிச்சயதார்த்தத்துக்கும் டேட்டு குறிச்சாச்சு, கல்யாணத்துக்கும் டேட்டு குறிச்சாச்சு, சரிங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுது, வேற ஒரு பையனை லவ் பண்ணி இருந்துட்டு போல்ட்டுருக்கு. அந்த பையன் கூட ஓடி போச்சு. ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால், சரிங்களா? அதாவது நல்ல வேலை இது கல்யாணத்துக்கு முன்னால் ஓடி போகல. கல்யாணத்துக்கு முன்னால் ஓடி போனால் இன்னும் ரொம்ப அவமானமாக போயிருக்கும். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால் ஒரு 4 நாளைக்கு முன்னால் அந்த பொண்ணோட லவ்வரோட போயிடுச்சு. அது ஓடி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க மூத்த பொண்ணுக்கிட்ட கூட சொல்லலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தவங்க 2 பேருக்கு எப்படியா இருந்தாலும் சொந்த பந்தங்களுக்கு தெரிய வந்துடும் இல்லைங்களா? தெரிய அவங்க மற்றவங்ககிட்டலாம் சொல்லி அதை காட்டு தீ மாரி பரவ வச்சுட்டாங்க நியூஸை. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அவர் என்கிட்ட சொன்னதை சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. அதாவது நான் கஷ்டப்படுறது அத்தனை பேருக்கு ஆனந்தம், அது எனக்கு தெரியும். எல்லாரும் கூடி கூடி பேசிக்கினாங்க. அதாவது அவரோட பொண்ணுக்கே அந்த நியூஸ் அவங்க சொல்லலையா, மற்றவங்க மூலமாக சொல்லியிருக்காங்க. வேற ஒரு சொந்தக்காரங்க அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி உன் தங்கச்சி ஓடி போயிட்டா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி நியூஸை சொன்னாங்களாம். அந்த மாதிரி அப்போ என் பொண்ணுக்கிட்டே சொல்கிறவங்க மற்ற பேர்கிட்டலாம் யார்கிட்டலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டார். நான் என் பொண்ணு ஓடி போச்சுன்ற அந்த கவலையை விட இவங்க படுத்துகிற பாடு தான் எனக்கு பெரிய பாடாக இருக்குது. இப்போ தான் சொந்தக்காரங்கன்னா எப்படியாப்பட்டவனு எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டார். அதாவது இவங்க அந்த கஷ்டத்தை எப்படி தாங்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கப்ப இந்த சொந்த பந்தங்கள்லாம் அவங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருக்கு பாருங்களா. ஒருத்தவங்க வளர்ந்துடவே கூடாது, சரிங்களா? அவங்க தாழ்ந்துக்கிட்டு போனால் அதை விரும்புவாங்க, வளர்ச்சியை விரும்பவே மாட்டாங்க. இதுதான் சொந்தக்காரங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்குது, அது அவங்களுக்கு மனசு பொருள். 2வது பொண்ணு இந்த மாதிரி ஓடி போனதால் அதை கொண்டாடி தீக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு என்கிட்ட சொன்னார். அதாவது சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப நான் உயர்வாக நினச்சேன், ஆனால் இப்படி இருக்காங்க, ரொம்ப மட்டமாக இருக்காங்க அவங்க.
ஏன் தான் இவங்க கூடலாம் நம்ம வந்து உறவு வச்சுக்கிறோமோ, இவங்கலாம் சொந்தக்காரங்கன்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. அந்த மாரி ரொம்ப நான் எப்ப வந்து ஏதாவது ஒரு ஒரு அவமானம் வந்து எனக்கு நேரும் அப்படின்னு எதிர்பார்த்து என்னது மீனை எதிர்பார்த்து இந்த கொக்கு மாரி இருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த நேரம் அந்த மாரி நடந்து போச்சு. ரொம்ப அத கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் வரைக்கும் எல்லாருமே கூடி பேசிக்கினாலும் இந்த கன்டென்ட்ட தான் எடுத்துக்கிட்டு போல இருக்கு. சரிங்களா? எடுத்து நல்லா சிரிச்சுக்கின்னு ஜாலியா பேசிக்கிட்டு சரிங்களா? அப்ப அவங்க நல்லா வளர்ந்துக்கிட்டு வந்தவங்க, அது வந்து அவங்க பொறுக்க முடியாம இருந்திருக்காங்க. இவங்க வீட்டில இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கும்போது, அத வந்து எல்லாமே கொண்டாடி மகிழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாரு. இதுதான் அநேக சொந்தக்காரங்களுடைய இயல்பான குணம். ஒருத்தவங்க வந்து முன்னேறுனாங்கன்னா, அத வந்து அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அத தாங்கவே முடியாது அவங்களால. ஆனா, இந்த மாரி ரொம்ப அவங்களுடைய அவங்களுடைய கௌரவம் வீழ்ந்தாலும் சரி, அவங்களுடைய செல்வாக்கு விழுந்தாலும் சரி, அவங்களுடைய கடனாளி ஆனாலும் சரி, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா, சொந்தக்காரங்க வந்து நல்லா இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. ஆகையால உங்க சொந்தக்காரங்களும் அப்படிதான். சரிங்களா? உங்க சொந்தக்காரங்கன்னு நான் வந்து எல்லாரையும் சொல்ல வரல. ஒரு சிலவங்க நல்லவங்களும் இருக்காங்க. ஆகையால அவங்க கிட்ட கவனமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த காலகட்டம் 10ல குரு இருக்காரு. அனைத்து கடக ராசிக்காரர்களும் சரி, கடக லக்னக்காரர்களும் சரி 10ல குரு இருக்காரு. நல்ல முறையில உங்க தொழில் நடக்கும். நல்ல முறையில நடக்கும். அதேமாரி நல்ல வேலை கிடைக்கும். சூப்பர் வேலை கிடைக்கும். வேலைனா அதாவது ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்க படிப்புல நீங்க எந்த படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதில் ஹையஸ்ட் வேலை அந்த படிப்புக்கு தகுந்த முதல் தரமான வேலை கிடைக்கும். சரிங்களா? அந்த வேலையை வச்சு உங்களுடைய தகுதி தராதரெல்லாம் பன்மடங்கு உயரும். நீங்கள் எந்த இடத்துல பொண்ணு கேட்க போனாலும் நீங்கள் தான் டிமாண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அவங்க அதாவது அந்த அளவுக்கு உங்கள் தகுதி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆர்வமாக இருந்தால் தயவு செய்து வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உடனே கிடைச்சிரும். இது வந்து அருமையான காலம். கடக ராசிக்காரர்களும் சரி, கடக லக்னக்காரர்களுக்கும் சரி, இது ஒரு பொற்காலம். இந்த மாதிரி ஒரு பொற்காலம் திரும்ப கிடைக்காது. சரிங்களா? அதேமாரி தொழில் பண்ணணும்னு விரும்புகிறவங்களும் அபரிதமான லாபம் கிடைக்கும். 10ல் வந்து வேலை தொழில் இதுக்கான இடம் தான் 10. குரு பகவான் 10வது இடத்துல இருக்காரு. உங்களுக்கு தொழிலில் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். எக்கச்சக்கமாக லாபம் கிடைக்கும். பணம்லாம் எக்கச்சக்கமாக வரும். சரிங்களா? வேலையிலையும் சரி, வேலையில் இருந்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்லாம் டபுள் இன்க்ரிமெண்ட் வரும். டபுள் இன்க்ரிமெண்ட் வரும். பதவி உயர்வு வரும். சரிங்களா? பதவி உயர்வு வரும். அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் உங்களோட பதவி உயர்வு வரும். இது நடந்தே தீரும். அதேமாதிரி சம்பளம் 2 பங்கு வரும். அதேமாதிரி தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய அளவில் லாபம் வரும். லாபம்லாம் வந்து நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு லாபம் வரும். ஆகையால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. சரிங்களா? தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. தேவையானதை மட்டும் செலவு பண்ணிவிட்டு மற்ற காசை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிற காசை அதை அதிகப்படுத்தணும். சரிங்களா? இதே உங்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்ததுன்னா ஈஸியாக கோடீஸ்வரன் ஆயிடலாம். அதே மாதிரி உங்களோட வளர்ச்சியை எக்காரணத்தை கொண்டு சொந்தக்காரங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது. சரியா? எனக்கு அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், அதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சால் கேட்டால் ஆமாம் ஏதோ வந்து கிடச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரிங்களா? நான் அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன்னா அதெல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு வச்சிங்களா, அவங்க வந்து ரொம்ப வயிற்றுச்சல் போடுவாங்க. இந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னு வச்சிங்களேன். யார் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். அதை கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே சொந்தக்காரங்களுக்கு காதுக்கு போச்சுன்னா என்னமோ அவங்க என்னமோ கடன் வாங்காத மாதிரி, நீங்கள் தான் ஏதோ கடன் வாங்கி நீங்கள் தப்பு பண்ணிட்ட மாதிரி அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆகையால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல நேரம். இதுக்கு மேலே எல்லாமே நல்ல நேரம். அதே மாதிரி வேலை சூப்பர் வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல முறையில் வியாபாரம் நடக்கும், நல்ல முறையில் வருமானம் கிடைக்கும். இது வந்து நல்ல முறையில் பணம் வந்தாவே உங்களுடைய 12வது இடம் அந்த என்ன சொல்கிறது அந்த தொழில் ஸ்தானம் வந்து நல்ல முறையில் வந்துடும். அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தாவே உங்களுக்கு 7வது இடம் கலத்திர ஸ்தானம் அது நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இப்போ பணத்தோடு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் மனைவி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அந்த கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருந்தாவே 5வது இடமும் நல்லாயிடும். குழந்தை ஸ்தானம், புத்திரஸ்தானம், அதே மாதிரி உங்களுடைய தனஸ்தானம் எல்லாமே அதுவும் சரியாயிடும். உங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இதுக்கு மேலே வரவே வராது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே வெற்றி 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 தான். எடுத்த காரியம் வெற்றி அடையும், எடுத்த காரியம் எல்லாமே சித்தி அடையும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுகூலமான நேரம் இது. அதே மாதிரியே ஒரே ஒரு இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னென்னா, நீங்கள் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையை வந்து தப்பான முறையில் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அரசியல்வாதிகள்லாம் அந்த மக்களை வந்து
துன்புறுத்துறாங்கல்ல, அதாவது அதிகார துஷ்பிரயோகம் சொல்கிறாங்களே, அந்த நில அபகரிப்பு, அப்புறம் வந்து லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இதுக்கு 8ல் சனி இருக்கார், அவர் வந்து கண்டிப்பாக அதுக்கான தண்டனை கொடுப்பாரு. சரிங்களா? 10ல் இருக்கிற குரு வந்து நீங்கள் பண்ணுற வேலைக்கான ப்ரொமோஷன் கொடுப்பாரு, இன்க்ரிமெண்ட் கொடுப்பாரு. அந்த வேலையில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அந்த 8ல் இருக்க சனி பகவான் அதுக்கான தண்டனையை கொடுப்பாரு. வேலையை கூட போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும். ஆகையால் நான் எப்பயுமே சொல்லுவேன், லஞ்சம் வாங்கக்கூடாது. உங்கள் வேலையை நேர்மையாக செய்யுங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்தால் போதும். சரிங்களா? இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த விஓ ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, அப்புறம் வந்து தாசில்தார் ஆஃபீஸு, சரிங்களா? இவங்களாம் வந்து உஷாராக இருக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. கடகராசிக்காரங்க யாராவது இருந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. 8ல் சனி கண்டிப்பாக அந்த வேலையை காட்டிடும். ஆகையால் என்றைக்குமே நேர்மையாக இருக்கணும். நீங்கள் வந்து மக்கள் உங்ககிட்ட எந்த வேலையை செஞ்சு கொடுக்க சொல்கிறாரோ அதை உடனே செஞ்சு கொடுங்க. அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. சரிங்களா? அதனால் அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது, அவங்கள அலைகழிக்கக்கூடாது. வேலையில் நேர்மையாக இருங்க. அதுக்கான ரெகக்னேஷன் உங்களை தேடி வரும், அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். சரிங்களா? ஆகையால் இந்த குரு பயிற்சி நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.